அனைவருக்கும் வணக்கம். சற்று வெளியான அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 மாவட்டங்கள்ல இரவு 7 மணி வரை கனமழைக்கான வாய்ப்பு. இதை பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம். குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த செய்திக்குள்ள பார்க்க போறோம். வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்த நிலையில தற்போது வலுவிழந்ததாக சொல்லப்படுகிற இந்த நிலையில குறிப்பாக அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்ப பகுதிகளை தான் பிரீஃபா நம்ம குறிப்பா பார்க்க போறோம். அந்த 20 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பார்க்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம போறேங்க. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நிலையில தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் இன்று இரவு 7 மணி வரை மழைக்கு பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. நம்மளோட சேனல் இப்போ தான் வரீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு சென்னை பகுதியில் இடி மிழக்கூடிய கன முதல் மிக கனம் பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இடி மிழக்கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அரியலூர், கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, தென்காசி, தஞ்சாவூர், குறிப்பாக தேனி, திருவாரூர், திருச்சி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்த செய்திக்குள்ள சொல்லியிருக்காங்க. இது போன்ற மழை பற்றிய வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பார்க்கோங்க. நன்றி, வணக்கம்.